யாருடா அது மறைஞ்சிருந்து நம்ம பாட்டு நமக்கே பாடி காட்டுறது? அண்ணனோட சின்ன இடம் வர்ணிச்சு பாடுன இல்ல, அத கேட்டு மோகினி பிசாசு ஏதாவது பாடுதோ என்னமோ. வாய் முடுறா இடி. யாருது யாருது யாருது? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய் பொண்ணு, யார் நீ? என்ன புதுசா பேசுற நீ? அது சரி, ஜீப்ல எதுக்கு ஏறன? ரொம்ப நல்லா இருக்கு. அவர் ஏற சொன்னதுனால ஏறன. தூக்கம் வந்துருச்சு, பாட்டு காதுல விழுந்து எழுந்த. சுதி ரொம்ப நல்லா இருக்குன்னு சேர்ந்து பாடின பஜகோவிந்தம். இவர் பேர் பஜகோவிந்தம் இல்ல, விஜய். சும்மாரு, எனக்கு இஷ்டமான பேர்ல கூப்பிடுறதா அவருக்கு இஷ்டம். எனக்கு நிறைய தடவை சொன்னாரே. ஏய் என்ன உளற? ஒண்ணே நான் ஜீப்ல ஏற சொன்னேன். அதென்ன? எதுவும் தெரியாதாட்டும், எதுவும் நடக்காதாட்டும், என்ன இதுக்கு முந்தி எப்பவும் பார்க்காததாட்டும் பேசுறிய. மணமேடையில இருந்து எழுப்பி என்ன தள்ளிக்கிட்டு வரல நீ? ஒண்ணு நான் மணமேடையில இருந்து தள்ளிட்டு வந்தேனா? இவரை தள்ளிட்டு போறதுக்கு லட்சம் பொண்ணுங்க கியூல நிக்குதுங்க. இவர் என்ன தள்ளிக்கிட்டு வராது போனாலும் விரும்பின இவரை விட்டுட்டு அந்த இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சுக்க மாட்டானா? மனசுக்கு பிடிச்சவனோட நடக்கிறதான் கல்யாணம். உன் காதலை என் கழுத்துல 3 முடிச்சா போடு. 7 ஜென்மத்தை 7 அடிகளாக்கி வாழ்க்கையெல்லாம் உன் பின்னால நடக்கிற நாராயணா. சாவுனாலும் வாழ்வதாலும் உன்னோடதான். ஏய், இந்த பொண்ணு ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சிட்டு வந்த போல இருக்கடா. மெதுவா பக்குவமா பேசி இதை தள்ளிட்டு போய் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் போட்டலாம். இல்லாட்டி நம்ம கழுத்துல சுத்தினாலும் சுத்திக்கும். இல்ல எங்க எங்கடா பைத்தியம்? இங்கதானே இருந்துச்சு, எங்க போயிடுச்சு? என்ன சின்ன பஸ் இங்கதான் இருந்துச்சு, காணது. பாஸ் கப்பு. ஐயோ கப்பைங்க. இது பைத்தியம் இல்ல, கப்பு திருடு. திருடு எங்கடி கப்பு? கப்பு போனா போட்டோம், வா போலாம். போனா போட்டோம், எனக்கு என்ன? வாங்க சின்ன தம்பி. அண்ணன் வந்துட்டாரா? இன்னும் இல்ல, வர்றதா போன் வந்துச்சு. அம்மா சின்ன பாஸ் இது சாமானியமான பொண்ணு இல்ல, பல ஊர் சுத்தி பார்த்துட்டு வந்திருக்குது. அந்த அனுபவத்துல தான் கப்பு தள்ளிட்டு போயிட்டா. என்ன பண்றது? கப்பு நம்ம கப்பு தான்டா. நம்மள்தான். இங்க எப்படி வந்துச்சு? ரெக்க முளைச்சி பறந்து வந்துடுச்சு. வர வேண்டிய சமயம் வந்தா அந்தந்த இடத்துக்கு அது வந்துடும். வந்தது இருக்கட்டும், இது இங்க எப்படி வந்துச்சு? யார் கொண்டாந்தாங்க? நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ இங்கேயே வந்துட்டியா? இங்க வராத போனா வேற எங்கடா போவா? பாக்கிறதுக்கு சாது ஆட்டம் இருக்கிற நீ இப்படி ஒரு வேலை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன செஞ்ச சொல்லுங்க. இந்த பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இல்ல போங்கறியா? பாட்டிமா இந்த பாரு, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாட்டி போனா உன் கப்பு இந்த பொண்ணு கிட்ட எப்படி வந்துச்சு? கப்பு எப்படிடா வந்துச்சு? முடிய பிச்சுக்கலாம் போல இருக்கு. ஏய் நீ யாரு? எங்க இருந்து வந்த? என்னாச்சுமா? இவர் ஷாஜஹான் நம்பி தாஜ்மஹால் கிட்ட இவர் கேட்டதை கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை வேண்டியதுதான். நான் வாழ மாட்டேன், சும்மா மேல விழுந்து செத்து போறேன். மேல இங்க வராது. வாய் மூடு. உனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணம் தர, இங்க இருந்து வெளியே போயிடுங்கிறாரு. டேய், நீ எந்த ஆட்டம் வேணாலும் ஆடு, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி விளையாட சும்மா இருக்க மாட்டேன். இவன் அண்ணன் நாளைக்கு காலையில டெல்லியில இருந்து வர போறான். அவனுக்கு தெரிஞ்சா பொண்ணு மூர்த்தி சார். சார், அந்த சவுத் மேல ஏன் கிளாஸ் பீஸ் போட்டுருக்கு? இப்போலாம் திருட்டு பயம் அதிகமா இருக்குன்னு நான் தான் வைக்க சொன்னேன். திருட்டு பையன் ஜாஸ்தியான செக்யூரிட்டி போடுங்க. அதுக்காக வீட்டு அடக்க கெடுக்கணுமா? இந்த பொண்ணு அவன் கண்ணுல படக்கூடாது. ஜாக்கிரதையா பாத்துக்க, கவுத்துடாத. ஏண்டா ராகவா, இப்பதான் வர்றியா? ஃளைட் அடைஞ்சல் இல்லாம வந்து இறங்கிச்சா? ஃளைட் அடைஞ்சலாம் வந்தது. இப்ப நீதான் அடைஞ்சல். எத்தனை நாள் உபவாசம் இருந்த? எத்தனை நாள் விரதம் இருந்த? எத்தனை ஸ்வீட் தின்ன? அப்பா இல்லடா, நீ போனதுல இருந்து நான் பூஜை ரூம் பக்கமே போகல, எந்த ஸ்வீட் முகத்திலயும் முடிக்கல. சரி, வியாழக்கிழமை எதுக்காக பச்சை தண்ணில குளிச்ச? வெள்ளிக்கிழமை பகல் விரதம் வந்து ராத்திரி சக்கரை பொங்கல் வர தின்னுருக்க. அடுத்த நாள் பூந்தி லட்டெல்லாம் வர தின்னுருக்க. மாட்டி வச்சுட்டானா அந்த செக்ரட்டரி கழுத? சொல்லாதேடான்னு முதல்ல அவனுக்கு 3 போடை கொடுத்தேனே. எதுக்கு இப்படி கத்துறாரு? என்னமோ தெரியல. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ண சொன்னல? செக் பண்ண 100 ரூபாய்க்கு கணக்கு இல்லையே தவிர வேற பேலன்ஸே இல்ல. அன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து கண்டபடி ஊர் சுத்தன இல்ல? எப்படி அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணிருக்க முடியும்? வர வர இந்த வீடு டிராமா கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு நேரம் ஆச்சு, வாங்க. சாப்பிட கூப்பிடுறாரு, போலாமா?
எனக்கும் பசிக்குது வா. நீ மேல போ, மேல போ, நீ மேல போ, மேல போ, மேல போ, மேல போ, மேல போ. மூர்த்தி சார், சார் நம்ம திருப்பூண்டில இருக்க சொத்துக்கள் எல்லாம் வித்துலாம் இருக்க பார்ட்டியை பாருங்க. இப்ப கொடுத்தா ஒண்ணுக்கு பாதியா கேட்பாங்க. பாதி வேலை ஆனாலும் பரவாயில்ல. அப்படின்னா சரி. என்னடா அது நம்ம பெரியவங்களும் நானும் பிறந்த ஊருடா. தங்கை நாடார் பிறந்து செத்த ஊர் கூட தானே. எதுக்குடா போனவங்கள பத்தி அப்படி பேசுற? சே சுமாரு. நம்மள மோசம் செஞ்ச அந்த மனுஷன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இருக்கிற அந்த ஊர்ல நம்ம இருக்கவே கூடாது. அதனாலதான் வித்துற போறேன். என்ன அந்த ஊர்ல அப்படி வெறுக்கிறார் அவரு? திருப்பூண்டி தங்கையா நாடார் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஆஸ்தி தகராறு கேஸ் இருக்குது. தங்கையா நாடார் இவங்க அப்பாவை மோசம் செஞ்சுட்டாருன்னு 2 குடும்பத்துக்கும் உறவு விட்டு போச்சு. இந்த கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கும் அந்த ஊருக்கும் ஒரு சின்ன தகராறு இருக்கே. அப்பா இது எப்படிடா விடுறது இப்போ? அட்டை மாதிரி ஒட்டிக்கிச்சே. சின்ன பாஸ், எனக்கு ஒரு டவுட் வருது. ஒருவேளை நிஜமாவே நீ அந்த பொண்ணை லவ்வுக்கு பண்ணிட்டு சும்மா சொன்ன விடுங்கய்யா. அந்த பொண்ணு பாட்டிமா பக்கத்துல தான் படுக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா தூங்கிடும். நாம போய் கையும் காலி கட்டி நைட்டு குச்சி வண்டியில போட்டுட்டா சென்னைக்கு போய் வியாபாரம் செஞ்சுக்கோ. அதனாலதான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் படுத்து தூங்குறது இல்லன்னு முடிவு பண்ணிருக்கேன்டா. பப்பரவாய் பரங்கி கட்டளையா. ஏய், இந்த நேரத்துல நீ இங்க என்ன செய்யற? அத சொல்ல முதல்ல. பாருங்க, இப்ப நீங்க என்ன பத்தி என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க. இப்பவே போய் உங்க அண்ணனை எழுப்பி நம்ம விஷயத்தை சொல்லட்டுமா? சொல்லட்டேம்மா. என்ன சொல்ல போற? என்ன யாருன்னு நினைச்ச? வரிசையா 10 மர்டர் செஞ்சிருக்கிறது தெரிஞ்சுதா? குருமாவுக்கு கோழிங்களையா? தெரிஞ்சு போச்சா? இன்னொன்னும் இருக்கு. நீ பாத்ரூம்ல திருடு நாட்டம் பிராந்தி குடிச்சதை நான் பார்த்துட்டேன். பெரிய பாஸ் கிட்ட சொல்லட்டுமா? என்னையா சின்ன கண்ணா, என்ன இது விளையாட்டு? பொண்ணுன்னா கையில இருக்கிற மகுடி நினைச்சா ஊதி விளையாடுறது. பாருமா, உனக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்தா உங்க அண்ணன் நான் இருக்கிறேன். உடல் வேற நாள் ரத்தம் ஒண்ணுதான். பாருமா, இந்த பாத்ரூம் பிராண்டி மேட்டர் பெரிய பாஸுக்கு சொல்லிடாதே. சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதை, ஏய், ஜாக்கிரதை. போடா. யோ, தூக்கம் வர மாட்டேங்குது. என் இடுப்புல வச்சுக்கிட்டு தாலாட்டு பாடையா? ஏய், போங்கிறது. டேய் விஜய், அப்பா என்னடா இது நடுராத்திரியில கூத்து? அது அது ஒண்ணுமில்ல, புது டியூன், சிக்கன் டம் ஸ்ட்ரிக். போய் படுத்துக்க. என்னங்க, ஹிட்லர் போயிட்டாரா? போய்கிட்டே இருக்கேன். ஹிட்லர் இன்னும் போக. இந்த பொண்ணு யாரு? பெரியவன் கேக்குறான். இப்பவாவது உண்மையை சொல்லேன்டா. அது வந்து நீ பேசாத, பல்ல உடைச்சுடுவேன். எதுக்கு அந்த பொண்ணை மிரட்டுற? இதுக்கு முந்தி லவ் பண்ணிட்டு இப்ப இல்லங்கறியா? நாங்க ஏதாவது நினைச்சு போனா? இல்லாட்டி போனா மூத்த நான் இருக்கும்போது எனக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் நான் வருத்தப்படுவேன்னு நினைக்கிறியா? இல்ல அண்ணா, இதெல்லாம் போய் டிராமா. உண்மைதாங்க. இந்த கொள்ளுவா பிசாசத்துக்கு முந்தி பார்த்தது இல்ல. நீ என்ன ஜாலராவா? உன் பேச்சுதான், என் பேச்ச கேட்க மாட்டேன். என்னடா கேக்குறது? இருங்க. நான் அப்ப சொன்னதெல்லாம் போய். நான் அவரை எப்பவும் பார்த்ததில்ல. கதி இல்லாம உங்க தம்பியை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்த. எங்க ஊர் திருப்பூண்டி. திருப்பூண்டியா? ஆமா. எங்க சித்தப்பாவும் சித்தியும் பலவந்தமா என் ஆஸ்தியெல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு என்னை 70 வயசு பெரியவருக்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டாங்க. அதனாலதான் தப்பி ஓடி வந்துட்டேன். அது சரி, எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? சித்தப்பாவுக்கு அந்த ஊர்ல தங்கைய நாடார் ஆளுங்க பலம் இருக்கு. அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படியாவது பிடிச்சு பாவி சித்திக்கிட்ட ஒப்படைச்சு அந்த பெரியவருக்கு என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. அந்த ஊர்ல அவங்கள எதுக்க கூடியது நீங்க தானே தெரிஞ்சு கடைசி ஆசையோட உங்ககிட்ட ஓடி வந்த. அந்த தங்கையா செத்ததுக்கு அப்புறமும் அவரோட ஆளுங்களுக்கு கொழுப்பு இன்னும் அடங்கல போல் இருக்கு. அப்பாக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவங்களுக்கு எப்படி புத்தி கற்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்ப உன்னால அவங்க கிடைச்சாங்க. டேய், அந்த ஊர்ல எப்படியாவது நம்ம ஆஸ்தியை வித்துலாம் நினைச்சோம்ல, அங்க ஆஸ்தியை வித்தா மாதிரி இருக்கும், இவங்க சித்திக்கு புத்தி கற்பிச்ச மாதிரி இருக்கும், அந்த தங்கை ஆளுங்களோட கொழுப்பு அடக்கின மாதிரி இருக்கும். பாட்டிமா, நாளைக்கே திருப்பண்டி போறோம். தேவி, உன் வீடு எங்க? அது வந்து அந்த மரத்தை தாண்டி மூலையில திரும்பினா அந்த புளிய மரம் இருக்கிற தோப்பு கிட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்து பக்கத்துல. சரி சரி சரி. டேய் விஜய், நீ இந்த பொண்ணோட போய்
அங்க அந்த வீடு எங்க இருக்கு, என்ன தகராறு, அந்த ஆளுங்க எல்லாம் யாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அங்க இருந்து நேரா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. மூர்த்தி சார், சார் 2 நாள்ல நம்ம வேலையெல்லாம் முடிச்சு இங்க இருந்து போயிடணும். ஆகட்டும் சார். கடவுளே, 4 வாரம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது கருணை காட்டு, என் வயிற்ற கலக்க வை. ஐயா அம்மா. ஐயோ ஐயோ அம்மா உன் ஒப்பாரி இருக்கட்டும். எங்க இருக்குது உன் 3 மாடி பில்டிங்? இதோ இங்கேதான். நாங்க என்ன காதுல பூசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கேன் நீ? இந்த காலி இடத்தை கத்துதோ இருக்குது 3 மாடி பில்டிங்ன்ற. ஐயோ இங்கேதான் என் 3 அடுக்கு மாளிகை, அதுக்கு பின்னால பெரிய போட்டோம். மறைஞ்சு போச்சு மறைஞ்சு போச்சு. போய் சொல்ற நீ. பொறுமையார். யா, என் தங்கச்சி மேல கைய வைக்காத, தப்பு. நான் கேட்டுக்கிறேன். நானும் கேட்டுக்கிறேன். அது பாரு, அங்க ஒரு பெரியவர் புள்ள புடிங்கிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட போய் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரேன். வெந்நீர் அணிந்ததென்ன என்ன என்ன வேலை பிடித்ததென்ன தாத்தா, இங்க ஒரு 3 அடுக்கு மாளிகை இருக்கிறதா ஒருத்தர் சொன்னாங்க. அது இங்க இருக்கா? ஆளிய நான் பார்த்தது இல்லையே. நான் இங்கேயே 20 வருஷங்களா தினமும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 வருஷங்களா? தினமும் 3 பொழுதும். 3 பொழுதா? நான் தினமும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கேன். அந்த கடவுள் கருணை காட்டும் போது கருணை காட்டுவார். இந்த மாளிகை இங்க இருக்குதா சொல்லு தாத்தா. இங்க மாளிகையும் கிடையாது, மாட்டு சாணியும் கிடையாது. என்ன? முக்காலா முக்காலா. ஓ பிரபு, நீ எந்த நட்சத்திரத்துல பிறந்தியோ எனக்கு தெரியாது. உன் முகத்தை பார்த்ததோ என் அடிவயிறு கலங்கி கலக்கி விட்டுடுச்சு. கலக்கி விட்டுடுச்சா? கலக்கிற அளவுக்கு என்ன வேலை? இதோப்பா. இந்த கக்கூசுக்கு பிறந்தவன 20 வருஷமா இதான் வேலையா உனக்கு? எனக்கு தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எனக்கு என்னடா என்னாச்சு? இன்னொரு புது கதை ஆரம்பிக்குதுங்க. நான் நெருப்ப சப்பி பருப்ப துப்புற வேண்டியதாலும் சரியா போச்சு. எங்களை கூட்டிட்டு போய் அதோ எங்களோட மாளிகை காமிச்சிச்சுங்க. அங்க போய் பார்த்தாக்கா. வாய் மூடு. என்னாச்சும்மா? அது வந்துங்க. நிறுத்து. அது இல்லைங்க. பேசாத நீ. அண்ணே, இது வீடு, இதோட சித்தி, இது கட்டிக்க போறவன் எல்லாம் அங்கதான் இருக்காங்கண்ணே. சரி, அவங்க என்ன சொல்றாங்க? நான் பேசுறதுக்குள்ள இது சித்தி புல்டாக் மாதிரி என் மேல விழுந்தாங்கண்ணே. என் பொண்ணை கொண்டு போய் கற்பழிச்சேன்னு என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? ஏன் கண்ணு முன்னாலே தேவி அடிச்சு அந்த கேவனுக்கு 2ஆம் தாரமா வாழ்க்கப்படுன்னு சொன்னாங்க. நீ சும்மாவா இருந்த? சும்மா இல்ல பாட்டிமா, தேவிக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்ல, அந்த பொண்ணை பத்தி எந்த வித தப்பான முடிக்கும் நீங்க வரக்கூடாதுன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். தடுக்க வந்த அந்த தங்கைய நாடார் ஆளுங்களை ஊர் எல்லா வரைக்கும் அடிச்சு விரட்டிட்டு தேவி என்னோட கூட்டிட்டு வந்தேன். பிரமாத வேலை செஞ்ச. பிரமாதம் இருக்கட்டும். இந்த பொண்ணு எங்க தங்குறது, எப்படி வாழறது, இதுக்கெல்லாம் யார் என்ன செய்யறது? என்ன செய்யறதோ, இதுக்கு என்ன வழி காமிக்கிறதோ அண்ணன் தம்பி 2 பேரும் யோசிச்சுக்கீங்க. அது வரைக்கும் தேவி என்கிட்டயே இருக்கட்டும். நீ வாமா வா. ஏண்டா, இப்ப இந்த பொண்ணு விஷயமா ஏதாவது யோசிச்சியா? அந்த பொண்ணு விஷயம் இப்ப இது வரைக்கும் தான் யோசிச்சேன். என் பொய்ய உண்மைன்னு எதுக்காக சொன்னேன்னு என்ன யோசிச்சாலும் எனக்கு விளங்கல குப்புசாமி. பாரு குப்பம்மா, உன் பேச்சு பொய்யா இருக்கலாம், உன் செயல் மோசமாவே இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணு தனியா இங்க வந்து இவ்வளவு துணிச்சலோட பேசிட்டு இருக்கான்னா அவளுக்கு பின்னால ஏதோ கஷ்டங்கள் இருக்கு, ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்காக எங்க அண்ணன் முன்னால உன்னை சமாளிச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியணும், நீ எங்க வீட்டுக்கு எதுக்கு வந்த? எங்க மத்தியில இந்த நாடகம் எதுக்கு ஆடுற? உங்க மத்தியில இருக்கணுங்கிறதுனால, என் பிரச்சனை உங்க வீட்டோட சம்பந்தப்பட்டதுனால நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். எப்பவாவது உண்மை சொல்ல வேண்டி வந்தா அத முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அப்படின்னா நீ என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவனா இருந்தா நான் சொல்ற வரைக்கும் என்னை பத்தி நீ எதுவும் கேட்க கூடாது. சரி. எங்கடி அந்த மோதிரம்? அது உன்கிட்ட இருக்க கூடாதுமா, எங்க கிட்ட இருக்கணும். எங்க வச்சிருக்க அந்த மோதிரத்தை சொல்லு. உன்னை கும்பிடுறேன், அது அநியாயத்துக்கு சாப்பிடிக்காத. அவ அப்பா எந்த உலகத்துல இருக்காரோ என்ன பாடுபடுவாரு. கண்ணு, இந்த நரகம் எனக்கு சகிக்கல கண்ணு. அந்த கன்றாவி மோதிரத்துக்காக அவ உன்னை சாகடிச்சு தூக்குல போட்டுருவா, ரயில் தண்டவாளத்து மேல போட்டுருவா, பாழும் கிணத்துல தள்ளிடுவா, கெரசின் ஊத்தி எரிச்சிருவா. கொடுத்துரு கண்ணு, கொடு.
சுசீலா, நீங்க? என் பேரு தேவி. உங்க அப்பா செஞ்ச தியாகத்தினாலதான் நான் காப்பாத்தப்பட்டேன். உன்னை பாக்குறதுக்கு வந்தேன். எனக்கு சாவு கூட வரமாட்டேங்குது. என்ன பார்க்க வரக்கூடிய உறவினருங்க இன்னும் இருக்காங்களா? பைத்தியக்காரி, மனசு பரிசுத்தமா இருந்தா காட்டாறு கூட கங்கையா மாறிடும். வேண்டாதவங்களா இருந்தாலும் கூட வேண்டியவங்களா ஆயிடுவாங்க. இதோ உன் குலதெய்வம் நாகம்மா மோதிரம். இந்த நாகம்மா கூட எனக்கு துணை இல்லாம போயிடுச்சுன்னு நினைச்சேன். எதுக்கு அந்த நாகம்மாவை ஆராதிச்சு முறையிடுற? உனக்கு என்ன செஞ்சது? உங்க அப்பா எரிஞ்சு சாம்பல் ஆகும் போது காப்பாத்த வந்துச்சா? நீ இங்க கதி இல்லாம பட்டினி கிடந்து வாடுறியே, அதை பார்த்து உனக்கு சோறு போட்டுச்சா? நீ இங்க இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறியே, வந்து உனக்கு ஆறுதல் சொல்லிச்சா? என்ன செஞ்சது? தேவி, உனக்கு நாகம்மாவை பத்தி என்ன தெரியும்னு பேசிட்டு இருக்க? எங்க அப்பா போனதுல இருந்து நிழலாட்ட என்னை எத்தனை வாட்டி காப்பாத்துச்சு, எத்தனை ஆபத்துல இருந்து என்ன மீட்டுச்சுன்னு எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி என் நாகம்மாவை குறை சொல்லி பேசின சும்மா இருக்க மாட்டேன். மன்னிச்சுக்க தாயே, இனி எப்பவும் நாகம்மா தாய குறை சொல்லி பேசல, சரிதானே? பாரு, நாளைக்கு நாக சதுர்த்தி. ஊருக்கு வடக்கு திசையில உள்ள தோட்டத்துல ஒரு பெரிய புத்த பார்த்தேன். அதுல உன் நாகம்மா இருக்குன்னு நான் நம்புறேன். நாளைக்கு நீ போய் அந்த புத்துல பால் ஊத்துனா உன் கஷ்டம் தீர்ந்து உறவினருங்க உனக்கு ஆதரவு தருவாங்கன்னு எனக்கு தோணுது. போய் அந்த புத்துல பால் ஊத்து. ஊரெல்லாம் அலைஞ்சங்க, ஒரு சொட்டு பால் கூட எங்கேயும் கிடைக்கலங்க. ஏன் எது கிடைக்கல? இன்னைக்கு நாக சதுர்த்தி. ஊர்ல ஜனங்கள்லாம் பால்ல புத்துல பால் ஊத்துறாங்க. அதனால பாலுக்கு கிராக்கிங்க. தேவி, உனக்கு இந்த சந்தோஷம் எல்லாம் உங்க சுசீலாவை எங்க அண்ணன் மனசார விரும்புறதுனால தானே? ஆமா. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் உறவினர்களா இல்ல தோழிகளா? கடமைப்பட்ட உறவினருங்க, கடவுள் உருவாக்குன தோழிங்க. ஓகே சரி, இப்ப நம்ம ரெண்டு பேர் விஷயத்தை பத்தி பேசுவோம். எனக்கு இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சே ஆகணும். நான் உன்னை என் மனசார விரும்புறேன். ஏய் தேவி, இல்ல கேக்குறதுக்கு பதில் சொல்லாம போறியே, சொல்லு தேவி, உனக்கு இஷ்டமா இல்லையா? இந்த லொகேஷன் நல்லா இருக்கு. ஐயோ அண்ணே. ஏய் தேவி, என்ன இந்த இடத்துல தனியா குளிச்சிட்டு இருக்க? சும்மாடா. ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ், ஜாக்கிரதை. மேல வா. சரி விஜய், எழுந்துரு. அம்மாடியோ, ஹிட்லர் போயிட்டாரா? சரி, இப்போ அது சொல்லு, என்ன காதலிக்கிறே இல்லையா? சொல்லு. ஏய் விஜய், பாட்டிமா, முழுகு. என்னால முடியாது, நீ முழுகு. நானா? முழுகுன்றல. ஏய் விஜய், எவ்வளவு நேரம் தானே குளிப்பே நீ? நம்ம தேவி எங்க? என்னமோ நான் எங்கேயும் பார்க்கல. காலையில கோயிலுக்கு போலான்னு சொன்ன ஆளையே காணோம். நீ பார்த்தா நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லு. பாட்டிமா, இங்கே இருக்கீங்க? உங்களுக்காக நான் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கேன். வாங்க, அபிஷேகத்துக்கு நேரமாச்சு. நான் உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் குளிக்காத முருசாமி, ஜலதோஷம் பிடிச்சுக்கோ, சீக்கிரம் வா. அங்க தேவி, இங்க தேவி, அங்க எப்படி போச்சு? சரி பார்க்கலாம். தேவியை தேடா நீ எங்கன்ற வர? நான் எங்க வடக்கு திசையில குளிச்சிட்டு இருந்தேன். நீ தெற்கு திசையில இங்க வந்து முடி பிடிச்சி எடுக்கிறியா? எனக்கு என்ன தெரியும்? தேவி இங்க முழுகுனா கண்டுபிடிக்க முடியல. மச்ச கண்ணியா மாறி இருக்கும். நீ தேவி பைத்தியம் முடிச்சாலே வச்சின பாஸ். எத்தி போயிருக்காங்க. தேவி இங்க முழுகிச்சா? அதுக்கப்புறம் எங்க போய் ஒளிஞ்சுக்கிச்சு? ஒருவேளை நம்ம தேடினா கிடைக்குமோ என்னமோ. இல்ல தேவி கிடைச்சிருச்சு. என்ன பண்ற? திருட்டு கிடைச்சது, சொம்ப காணா. எங்க எங்கயா உன் சொம்பு? இப்ப பாருங்க, சொட்ட தலையா, மொட்டை தலையா, பல்பு தலையா? ஐயோ, சொம்பு கிடைச்சிருச்சா? விடாதே, இருக்காதே, இருக்காதே, இருக்காதே. பாட்டிமா, ஏய் பாட்டிமா, விஜய், ஏய் பாட்டிமா,
காஃபி பாட்டிமா உங்க செயினை கொடுக்க வந்தேன், வாங்கிக்கங்க. பரவாயில்ல வச்சுக்கங்க. இது என்னது இல்லைங்க, உங்களது. ஓ, காஃபி குடிக்கலன்னா அப்போ காலையில இருந்து காஃபி குடிக்கலையா? அது காலையில இருந்தே குடிக்கல. நான் கலந்து தரவா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அது மனுஷங்க இலை திங்க கூடாது. ஓ, காஃபி எடுத்துக்கங்க. நல்லா இருக்குங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன குடிக்கவே இல்லையே? ஓ, இப்பதாங்க நல்லா இருக்கு. டிகாஷன் கொஞ்சம் குறைச்சிலுங்க. டிகாஷன் தேவையில்லைங்க. பின்ன எதுக்குங்க காஃபி குடிக்கிறது? என்னங்க ஜலதோஷத்தோட போராடுறீங்க? நேத்து சேத்துல விழுந்ததுல இருந்து தும்மல் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. ஆட, உங்க தோட்டத்திலே தும்மலுக்கு மூலிகைங்க இருக்குங்க. ஆ, புதுசா மண்பானை வாங்கி மஞ்சள் போட்டு நல்ல கொதிச்ச வெந்நீர்ல கொஞ்சம் வால் மிளகு, வெத்தலைங்க, கண்டங்கத்திரி, ஜாதிக்காய் தூள், தனியா இலை, காட்டாமணி வேறு, பச்சை பொடி, படிகார பவுடர், எருமைச்சாணி, காஞ்ச வராட்டி எல்லாம் தண்ணியில போட்டு பொழக் பொழக்குன்னு கொதிக்க வச்சு போர்வையால போத்திக்கிட்டு 30 வாட்டி மூச்சு பிடிச்சா ஜலதோஷம் அடியோட பறந்து போயிடுங்க. என்னாச்சுங்க? இதெல்லாம் யாருங்க செய்யறது? நான் செய்யட்டா? வேண்டாங்க, இந்த எருமைச்சாணி காஞ்ச. அப்பா, இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வராம தான் நல்லா இருக்கும். நாள் பூரா வராம தான் இன்னும் நல்லா இருக்கும். பெரிய தட்டி எங்க இருக்கு? கையெழுத்து வாங்கணுமே, அதனாலதான் நானும் எப்ப பாரு கையெழுத்த மாட்டேன். போர்வையை போத்திக்கிட்டு ஆவி புடிங்க. ஐயோ, மூச்சடிக்குது, என்னால முடியாது. நான் சொல்லி தரேன், அந்த மாதிரி செய்யுங்க. சரி. அவ்வா, ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது? அந்த பொண்ணு என்ன சின்ன பாப்பார நினைச்சியா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா அவ வாழ்க்கை என்ன ஆவறது? என்ன ஆவறதுடா? வீட்டுக்கு வந்த அப்பாவி பொண்ணு யாரும் இல்லாத நேரமா பார்த்து நடு வீட்டுல வச்சு போர்வையால போத்தி. ஐயோ, ஆம்பளைங்களே இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. நீ பொண்ணு, எதுக்கு இந்த காரியம் செஞ்ச? அது வந்து நான் உங்களை ஒண்ணும் கேட்கலீங்க. இப்போ உன் வாழ்க்கை என்ன ஆவறது? ஏதோ கால் தவறி சேத்துல விழுந்த நினைச்சேன் தவிர இந்த செங்கமலத்தின் வாழ்க்கையே சேராக்கவே நினைக்கல பாஸ். அம்மா, இந்த வீட்டுனால ஒரு அப்பாவி கல்யாணம் காட்சி இல்லாம வீணா போயிடுவான்னு நான் நினைக்கவே இல்ல. நாளைக்கு இந்த பொண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டா அப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா? அப்பவே நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவேன். இவளை எவன் கட்டிக்குவான்? எவன் கட்டிக்குவான்? முருகா! பாருங்க, சுசீலாவை எனக்கு பிடிச்சிருக்கு. அவ மனசும் எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நிறுத்த சொல்லுடா. எதுங்க நிறுத்தணும்? பிக்னிக்னா ஜாலியா சுத்துங்க. எல்லா இடமும் சுத்தி பாருங்க. எப்படியோ இவன் குடும்பஸ்தன் ஆயிட்டான். ஆட்ட பாட்டமெல்லாம் அடங்கிடும் பாருங்க. அது சரி, அவங்க எங்கடா? அது பெண்டிங் பிரச்சனையாச்சே. எங்கயாவது எட்டி போய் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க. இன்னைக்கு இந்த பிக்னிக்ல நம்ம கல்யாண விஷயம் தேதியோட தீர்மானம் ஆயிடணும். பாரு விஜய், நான் கதை சொல்லி உங்ககிட்ட வந்தேன், கதை சொல்லி உங்க வீட்டுல சேர்ந்தேன், கதை சொல்லி உங்க மத்தியில இருக்கேன். அந்த கதையாவே என்னை விட்டுட்டா நல்லா இருக்கும்ல? அந்த கதைலாம் இங்க வேண்டாம். நான் மட்டும் நம்ம மேரேஜுக்கு தாலிக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். நம்ம திருமணத்துக்கு முகூர்த்தம் நம்ம கையில இல்ல. உண்மையிலேயே அந்த நல்ல நேரம் வந்து அவ்வளவு சுதந்திரம் எனக்கு வந்தா நீ கொண்டு வர தாலினால இல்ல, நம்ம திருமணம் நான் கொண்டு வந்த தாலியோட தான் நடக்கும். நாம ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகணும்னு அவங்க முடிவெடுக்கணும்டா. பரவாயில்ல மேடம், நீங்களே 2 மீன் இங்க போடுங்க. இதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன்.
என்ன தேவி? ஒண்ணும் இல்ல, தலை சுத்தி உங்க மேல இவர் விழ போறாரு. நீ எதுக்கு இங்க வந்த? யூஸ்லெஸ் ஃபெலோ. இப்படிப்பட்ட இடத்துக்கு வரும்போது பின்னால இருக்கிற ஆபத்தையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி போங்க. நீ வா சுசி, அங்க போலாம். ஐயோ ஏய் ஐயோ என்ன இந்த அவசகுணம்? அந்த தரித்திரம் பிடிச்ச வௌவால் பறக்கிறதும் மேல விழறதும் இதெல்லாம் எதுக்கோ? எந்த காத்து கருப்பு சேட்டையோ எல்லாம் விலகி போகணும். நீங்க நல்லா இருக்கணும். நீங்க இருங்க, நான் போய் ஊத்திட்டு வரேன். ஜாக்கிரதை, தெரு முச்சந்தையில ஊத்துமா. தேவி, ஒரு நல்ல ஆக்ஷன் சினிமாக்கு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா போலாம். வேண்டாம், நான் இங்கதான் இருக்கணும். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. மச்சினர் ஆசையா கூப்பிட்டா போக வேண்டியதானே? நீங்க என்னங்க சும்மா இருக்கும்போது எல்லார்கிட்டயும் கத்துவீங்க. இப்ப பேசலாம்ல? டேய், இந்தாடா புது கார்க்கி. இன்னைக்கு ராத்திரி நீ சினிமா பார்த்தே தீரணும். பார்த்துட்டு சும்மா இருக்காம 2 பேரும் உங்க வாழ்க்கையை பத்தி கலந்து பேசிக்கணும். பேசிட்டு சும்மா இருக்காம காலங்கத்தால என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகே? நாளைக்கு காலையில 9:40 உங்க மேரேஜ் பத்தி நான் டிசிஷன் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? கம் ஆன், பாட்டிமா காத்துட்டு இருப்பாங்க. லெட்ஸ் கோ. ஹிட்லர் சார் ஆர்டர் கொடுத்தா இனி எந்த மாற்றமும் இல்ல. நான் கார்ல உட்கார்ந்திருக்கேன், வந்துரு. ஏய், யார் நீ? சின்ன பையனா? அது தெரியாம தான் கேக்குறேனா? யார் சொல்லு? நீ இருடா. உன் பேர் என்ன தம்பி? நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க. எனக்கு பேர் வைக்காம எங்க அம்மா செத்து போச்சுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை கூட எனக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. உங்க வீடு நல்லது, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே நல்லவங்கன்னு தெரிஞ்சு உங்க வீட்டுல வேலை கேட்கலாம் வந்தாங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் செய்யறங்க. எனக்கு சம்பளமே தேவையில்லைங்க. நீங்க சாப்பிட்டதுப்பா மிச்சம் எவ்வளவு தந்தா போதுங்க. டேய், நீ என்ன வேலை செய்வடா? இந்தா இந்த 10 ரூபா எடுத்துட்டு போ. இந்த பிச்சை வேணும்னா நான் வெளியே கேட்டு வாங்கியிருப்பாங்க. வேலைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேங்க. பாவம் சின்ன பையன். நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு வேலை செய்வான். இருக்க சொல்லுங்க. நமக்கு சரி, உன் புருஷன் ஒத்துக்கணும் இல்ல? என்ன டிஸ்கஷன்? யார் அந்த பையன்? இவன் இங்க வந்து வேலை வேணும்னு கேக்குறான். இவங்க 2 பேரும் இவனை சப்போர்ட் பண்றாங்க. இது என்ன சத்திரம் நினைச்சீங்களா? சின்ன பசங்களை வேலையில வைக்க கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லு, தெரியுமா? தினமும் மாறி போற அரசாங்கம் என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. திங்க சோறு இல்லாம எரியிற வயிற்று கேட்டா தெரியுங்க எங்களோட பசிய பத்தி. இந்தாங்க, இங்க எல்லாரும் விட நீங்க தாங்க நல்லவரு. இது சும்மா கத்துவீங்க, கோவப்படுவீங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லைங்க, உங்க சுத்தி இருக்கிற மத்தவங்க தான். பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க பக்கத்துல இருக்கிறனால தானங்க உங்க மனைவி கூட அழகு வந்திருக்கு. இந்தாங்க, நீங்க 2 பேரும் சீதாராமனுங்க. ராமகிருஷ்ணமானது அணில். அந்த அணில் நான் தாங்க. நீங்க பாலம் கட்டும்போது நான் உங்களுக்கு உதவி செய்தாங்க ஐயா. அதை நீங்க மறந்து போயிட்டீங்க. அதாவது ஞாபகம் இருந்தா எனக்கு வேலை கொடுங்க ஐயா. சரி சரி, நேரத்தை வீணாக்காம வேலை செய்யணும். டிசிப்ளினா இருக்கணும்.
ஜிஞ்சனுக்கு தான் கிழிஞ்ச பேண்ட் மேல ஒரு சிஷ்யா. யார் அது? எங்க அது? என்னையா? ஆமா உன்னதான். நான் உனக்கு சிஷ்யனா? சரி, யாரா நீ? நான் இன்னைக்குதான் இந்த வீட்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்டா டாங்கிரே. நீ காலு கையோட செய்யற வேலைய நான் என்னோட கண்ணாலே செய்வேன்டா. நீ ஒரு நாள்ல செய்யற வேலைய நான் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவேன்டா. இன்னையில இருந்து இந்த வீட்ல நீ எல்லா வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்சம் வேலை தான் செய்யணும். பின்ன மீதி வேலையெல்லாம் யார் செய்யறது? இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லார் வேலையும் நானே கவனிச்சுக்கிறேன். காத்து கிடையாது, மழை கிடையாது, ஒரு மின்னலும் இல்லாதப்போ இப்படியே இடி விழுந்தது. நல்ல வேளை, மண்டையில விழ வேண்டியது மரத்தோட போச்சு. எல்லாம் அதிர்ஷ்டம். என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. வீடெல்லாம் பிசாசுங்க திரியறதாட்டம் இருக்கு. அம்மாடி வாம்மா, ஒரு வாட்டி ஜோசியர்கிட்ட போயிட்டு வரலாம். ஏதாவது எந்திரம் தருவாருமா? பாருங்க, எத்தனை இடத்துல இப்படி இடி விழல. நம்ம வீட்ல விழுந்ததுனால நமக்கு பயம் உண்டாக்குறது சகஜம். ஒண்ணும் பயம் இல்ல, கவலைப்படாதீங்க. சரி வாடா, நாமாவது போய் இப்படி ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். விடுங்க பெரிய மேடம், இதெல்லாம் போய் பெருசா பேசிக்கிட்டு. இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். அம்மா நீங்க ஜாகிரதையா இருங்க. யந்திரம் கூட அசத்துறேன் நானு. ஹலோ, நான் தாங்க சுசீலா பேசுறேன். சுசீலா, உன் புருஷனையும் உன்னையும் பார்த்து எல்லாரும் பொறாமப்படுறாங்க. ஏன் திருஷ்டி கூட பட்டுடும் போல இருக்கு. அதனால ஒரு சுவாமி கிட்ட போய் இந்த தாயத்தை கொண்டு வந்திருக்க. அவர் நல்ல மகிமை உள்ளவரு. என் நாகமா தான் இருக்கே, எனக்கு இந்த தாயத்தை எதுக்கு? இத நாகமா கொடுத்ததா நினைச்சுக்க. நான் மறுபடி சொல்ற வரைக்கும் இந்த தாயத்தை நீ அவுக்க கூடாது. எழுந்துரு. உன்னத்தான் இப்போ நான் சொல்றபடி நீ செய்ய போற. இப்ப நீ போய் சுசீலா இடது கையில இருக்கிற தாயத்தை அவுத்து போ.
வீட்டின் நிழலில் இருக்கும் மனிதர்களை நீ என்ன மந்திர தந்திரம் செய்தாலும் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை நாட்களுக்கு நீ காப்பாற்றப் போகிறாய் தேவி? தீய சக்திகள் சுமக்கும் என் பல்லக்கை எவரும் தடுக்க முடியாது. எந்த மனிதர்களை நம்ப வைத்து இந்த வீட்டில் சேர்ந்தாயோ அவர்களை விட்டே உன்னை வெளியே அனுப்பி வைக்கிறேன் பார். குட்டி சாத்தா ஏய், யார் நீ? 12 மாசம் சுமந்து 11 நாள் பரிதவிச்சு இந்த கவிதையை பெத்து தொட்டில போட்டு ஆட்டி ஆட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். ஏய், என்ன கண்டபடி வளர்ற? புரியுற மாதிரி சொல்லு. இந்த கவிதை குட்டி சன்னாவூர் சந்தையில சுண்ணாம்பு வியாபாரம் பண்றான்னா பிபி வாசிக்கிற பொண்ணாத்தா புடவை புடிச்சுக்கிட்டு இங்க ஓடியாந்துட்டானே. உங்க குடும்பத்துல தான் இருக்கான்னு ராத்திரி கடவுள கூத்தாண்ட சொன்ன உடனே குச்சு குச்சு ஓடியாந்த. இவன் பிறந்த உடனே நம்ம ஊர்ல 6 வீடுங்க எரிஞ்சு போச்சு. 7 பிள்ளைங்களுக்கு கால்ரா வந்துருச்சு. ஊரே காலி ஆயிடுச்சு. வெள்ளை காக்கா கருப்பு முட்டை போட்டுச்சு. நடுராத்திரியில நிறைய வந்துருச்சு. ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரம் நக்கி நக்கி ஊழிச்சு. இந்த கன்றாவை பிடிச்சவன் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு பொக்குன்னு நெருப்பு பிடிச்சு கப்பு கப்புன்னு எரிஞ்சு போடும். ஏண்டா அப்பா அம்மா இல்லன்னு எங்ககிட்ட ஏன் போய் சொன்ன? என்ன என்ன உன கேள்வி கேட்டுட்டு இருக்க? இந்த மாதிரி கழுதி எல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிட வேண்டியது. இந்த பிள்ளை விட்டு வெளியே போ. போடா. அட என்னடா இது மொறப்பு? வட வீட்டுக்கு. நான் உனக்கு சிஷ்யனா? அது எப்படி? அது கண்ணால வேலை செய்வீங்களா நீங்க? கண்ணால? ஏன்டா அற போடலங்க? எனக்கே போட்டே வரியாடா? என்னையே வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு திட்டம் போடுறியா? திட்டம் உன்னை பத்தி நம்ம தேவி சொல்லலன்னா என்ன ஆவறது? என் வேலைக்கே வேட்டு வைக்கிறேடா நீ. இந்த வாட்டி விட்டுறா. இன்னொரு வாட்டி இந்த சுத்த வட்டாரத்துல நீ வந்தேன்னு தெரிஞ்சது உன்னை உப்பு கண்டம் போடுற மாதிரி போட்டு நெருப்புல சுட்டு தின்னுடுவேண்டா. அந்த பொடி பையன் எங்கடா? அந்த பொடி எனக்கு அப்பனா நீ? பயமா இருக்குறா, பயமா இருக்குறா. குத்தனடா பாரு. 32 பல்லு மொத்தமா வயித்துக்குள்ள போய் சேர்ந்துரும். இது என்னடா ஆழம் விழுது மாதிரி முடி தொங்குது? ஆமா, குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? நாத்த தங்க முடியலடா. அந்த மொறப்பு என்னடா? அந்த முக்கல் என்னடா? குரங்கு மூஞ்சி படுவா. குரங்காகு. என்னம்மா? என்ன குரங்கெல்லாம் வருது? டேய் விஜய், என்னாச்சு? எங்க வீட்லயே ஒரு குரங்கு பையன் இருக்கா. இன்னொரு குரங்கு எங்களுக்கு வேண்டாம். ஓ போக மாட்டேன். என்னடா இந்த குரங்கு சேட்டை? என்னது? குரங்கு கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே, ப்ளூ கிராஸ் போன் பண்ணுங்க. ஜூல கொண்டு போய் விட்டுருவாங்க. அண்ணி, என்ன என்னாச்சுமா? டேய், நீ போய் டாக்டருக்கு போன் பண்ணு. என்ன சுசி? புள்ள பிறக்க போகுதுடா. உங்க அண்ணன் அப்பாவை போறானே. அப்ப அம்மா யாரு? உங்க அண்ணிடா. கங்க்ராச்சுலேஷன். Thank you. அழகிய தீபங்களால் கோவிலுக்கு கோலமிட்ட நங்கை புண்ணியவதி தானே. மஞ்சள் குங்குமத்தோடு நம் அக்கா தங்கையருக்கு காணிக்கை தந்த பெண் அன்புக்குரியவள். அதனால் வாழ்நாளெல்லாம் சுமங்கலியாக நித்திய சௌபாகியத்தோடு வாழ்கவென வாழ்த்துவோம். ததாஸ்து.
தீர்க்க சுமங்கலி பவ. அக்கா, எப்படி பலிக்க போகிறது உங்கள் ஆசீர்வாதம்? சுசீலாவின் மஞ்சள் குங்குமத்தை அழிப்பதற்கு மரண தேவன் நெருங்கிக் கொண்டிருக்கிறான். ஆம், அவள் கணவன் விரைவில் மடிய போகிறான். எங்கே நிலைக்கப் போகிறது நீங்கள் அளித்த நித்திய சௌபாக்கியம்? எல்லாம் ஞான கண்ணால் கண்டோம் கண்ணே. நீ நிலை நிறுத்திய அக்குடும்பம் என்றும் அழிந்து போகாது. விதி கூட தப்பிக்க இயலாத இந்த விபரீதத்திற்கு எவர் தப்பிக்க இயலும்? எத்தனை காலங்கள் மாறினாலும் இந்த கஷ்டமெல்லாம் கடைசியில் பெண்களுக்குத்தான். இந்த விபத்து நீங்கக்கூடியதாகையால், இந்த கண்டம் தீரக்கூடிய மார்க்கம் உள்ளதால் எமது நாவிலிருந்து அருள்வாக்கு பிறந்தது. ஆமாம் என்றால் உங்கள் வாக்கு பலித்து சுசீலா தீர்க்க சுமங்கலியாக இருக்க மார்க்கம் என்னக்கா? அது நிறைந்த சௌபாகிய விரதம். இமாலய சிகரத்தில் தேவதைகள் சஞ்சரிக்கும் இடத்தில் 3 மூர்த்திகளை படைத்திருக்கும் தாய் பராசக்தி வீற்றிருக்கிறாள். அந்த ஜெகன்மாதா அமிர்த வர்ஷினி, கருணா சுரூபிணி. அந்த தாயிடம் சென்று நவராத்திரியில் 9 நாட்களும் நியம நிஷ்டையோடும் பிரம்மச்சரியத்தோடும் இடைவிடாமல் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அங்கே திவ்ய கங்கையில் ஸ்நானம் செய்து ஸ்வர்ண மஞ்சள் குங்கும குகையில் கொட்டும் மஞ்சள் குங்குமத்தால் அர்ச்சித்து அங்க பிரதர்ஷனத்தோடு ஆராதித்து அந்த தாயை நினைத்து அவளை மகிழ்வித்தால் 9வது நாளில் அந்த சக்தி கிருபா கடாட்சமாய் அகன்ற ஜோதியாய் தோன்றுவாள். அது மரணத்தை அழித்துவிடும். அங்கனம் தோன்றிய மறுகணம் அந்த சுசீலா கணவன் தீர்க்காயுள் பெற்று விடுவான். செய்கிற நியம நிஷ்டையில் குற்றம் நேர்ந்தாலும் 9 நாட்களில் விரதம் பூர்த்தியாகாமல் போனாலும் தேவி ஆத்திரம் கொள்வாள். உன் காரியம் நிறைவேறாது. நல்லது, சுசீலாவை இந்த விரதம் இருக்கச் செய்கிறேன். ஆனால் மானிடர் மட்டும் அப்பிரதேசத்தை சேர்வது கடினம். எனக்கு இது கடினம் இல்லையக்கா. சுசீலாவை இல்லத்தில் விரதம் இருக்க செய்து அவ்விடத்திற்கு நான் செல்கிறேன். உனக்கு அந்த அருகதை இல்லை தாயே. இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். நாகலோகத்திலிருந்து வந்த நாக கன்னினி இப்பூலோகத்தில் சுமங்கலி எப்படி ஆவாய்? அந்த இல்லத்திற்கு எப்படி சம்பந்தமாவாய்? இந்த 9 நாளும் நிஷ்டையில இருந்து லலிதா சகஸ்ரநாம ஜபத்தால அம்மனை ஆராதிக்கணும். இந்த நவராத்திரி 9 நாளும் வாசப்படி தாண்டி வெளியே போக கூடாது. காமம் மனசுல கூட வரக்கூடாது. புருஷனை கூட புனிதமான முறையில பார்க்கணும். துளசி மாதிரி தூய்மையோட இருக்கணும். சாவித்திரி மாதிரி பிடிவாதத்தோட இருக்கணும். விரதம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் இந்த 9 தீபங்களும் அணைஞ்சு போகாம கவனிச்சுக்கணும். இந்த விரதம் பலிச்சா கோடி ஜென்மத்து சௌபாக்கியம் இந்த ஜென்மத்துல உன்னை தீர்க்க சுமங்கலியா ஆக்கிடும். இனி உன் பீடைங்கெல்லாம் தூரமா போயிடும். நான் உன் கூட புறக்காட்டி போனாலும் எனக்கு நீ துணையா இருக்க. எனக்கும் உனக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இந்த விரதத்தை 3 முடிச்சுகள் விழுந்த சுமங்கலிகள் மட்டுமே செய்ய வேண்டும். அந்த இல்லத்தோடு சம்பந்தம் உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும். வேணும். உனக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வேணும். இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் வேணும். என்ன கோயில் கழிச்சிட்டு வந்திருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நான் கொண்டு வந்த தாலியால தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு கொண்டு வந்தேன். அப்படியா? நிஜமாவா? இப்பவே இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்தம் வைக்க சொல்றேன். வேண்டாம். பெரியவங்க சேர்ந்து முகூர்த்தம் நிர்ணயிக்கிறதுக்கும் நட்சத்திரம் பார்த்து லக்னம் வைக்கிறதுக்கும் இது சமயம் இல்ல. திருமணத்துக்கு வேண்டியது மனசுங்க சேர்றது, ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறது. அது இல்ல தேவி, நம்ம பெரியவங்களாம் பார்த்து. உங்க மேல உள்ள விருப்பத்தினால இந்த தாலியை கொண்டு வந்த. உங்களுக்கு இஷ்டம்னா இதை என் கழுத்துல கட்டுங்க.
நீ நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை, தெரிஞ்சுதா? நம்ம கல்யாண விஷயத்த எங்க அண்ணனுக்கும் பாட்டிமாக்கும் சொல்லி தேவி தேவி